அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில நாட்களாக ஒரு ஹபீபின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை பத்தி பரவலா பேசப்படும் பொருளாக இருக்கின்றது. இந்த படத்துக்கு பெரும்பாலும் இஸ்லாமிய தலைவர்கள் ஒரு சில ஆலிம்கள் என்னன்னா படத்துக்கு ப்ரொமோட் பண்றாங்க. இந்த படத்தை போய் பாருங்க, இஸ்லாமிய மக்கள் எப்படி வாழ்றாங்கங்கிறத இந்த படத்தை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய பெரும்பெரும் முக்கியமான நபர்கள் பேசி இந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணி மக்களை நீங்க தியேட்டருக்கு அழைக்கிறீங்க. இன்னைக்கு தாவத் கொடுக்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இஸ்லாம் பக்கம் தாவத் கொடுக்கலாம், மஸ்ஜித் பக்கம் தாவத் கொடுக்கலாம், நிறைய விஷயங்களுக்கு நம்ம தாவத் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதை விட்டு போட்டு ஒரு தியேட்டருக்கு நீங்க படம் பார்க்கறதுக்கு நீங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு தாவத் கொடுத்துட்டு இருக்கீங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சமுதாயம் எந்த அளவுக்கு ஒரு ஒரு சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று இதை பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் எந்த அளவுக்கு மோசமான ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பது இந்த இந்த விஷயம் மூலமா இன்னைக்கு நம்ம உணர முடியுது. ஒரு படத்துக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நீங்க இன்ஃபுளுசர், யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் ப்ரொமோட் பண்றீங்க ஒரு படத்துக்காக. அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு சில தவறுகள் இருக்குன்னு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில செய்யறாரு, அதை அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்கிறாரு, அது அல்லாஹ்க்கும் அவருக்கும் சார்ந்தது. ஆனா வெளிப்படையாக பொது வெளியில நீங்க ஒரு படத்துக்கு நீங்க பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. படத்தை போய் பாருங்க. ஏன் இன்னும் கொஞ்சம் ஈமான் இருக்கிற மக்கள் இன்னும் அழிஞ்சு போயிடணும் சமுதாயத்துல. இன்னைக்கு சமுதாயம் ஆல்ரெடி அழிஞ்சுட்டு தான் இருக்குது. ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் ஈமானை கொண்டு இன்னைக்கு அவன் பாதுகாப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு மனிதர்கள். ஆனா நீங்க இப்படி தாவத் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா இருக்கிற ஈமான் இன்னும் காலியாயிரும். ஒருத்தன் படம் பார்க்கறான், பாட்டு கேட்கறான், தனிப்பட்ட முறையில அல்லாட்ட பாவம் பண்ணி கேட்கறான், முடிஞ்சு போயிருது. நீங்க வெளிப்படையாவே ஒருத்தர படத்துக்கு போங்க, அதுல இருக்க அந்த கதைகளை போய் கேளுங்க, அதுல இருக்க பாட்டை போய் ரசிச்சுக்கீங்கன்னு சொல்ல வரீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இளைஞர்கள் சமுதாயத்தை சீர்கெடுக்கக்கூடிய இது போன்ற செயல்கள் யாரு செய்தாலும் தவறுதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற இஸ்லாமிய தலைவர்கள் என்று மார்த்தட்டி இருக்கக்கூடிய நபர்களிடம் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, யாரா வேணா இருக்கட்டும், நீங்க பொது வெளியில ஒரு படத்துக்கு போயிட்டு நீங்க தாவத்து கொடுக்கறது, ஒரு படத்துக்காக நீங்க ப்ரொமோட் பண்ணி மக்களை திசை திருப்பி அவர்களை தியேட்டர் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டாம். ஆல்ரெடி நிறைய இஸ்லாமிய மக்கள் தியேட்டருக்கு போயிட்டு வரோட சூழ்நிலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நீங்க ப்ரொமோட் பண்ண என்னன்னா இன்னும் ஆசைகளை தூண்டி விடும். இன்னும் இருக்கக்கூடிய கொஞ்சம் மக்களும் தியேட்டருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கி விடுறீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் ஹிதாயத்தை கொடுக்கணும். ஆல்ரெடி சமுதாயம் எந்த நிலைமையில இருக்குன்னு நம்ம அனைவருக்கும் தெரியும். மென்மேலும் இது போன்ற வீடியோக்களை பதிவு செய்து மக்களை தவறான பாதைக்கு, தவறான செயலுக்கு தூண்டி விடாதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேரான வழி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கடன் இல்லாத வாழ்க்கையும் கலிமாவுடன் மரணத்தை நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் 5 வேளை தொழுகக்கூடிய நபர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கி அருள் செய்வானாக. தினமும் குர்ஆன் ஓதக்கூடிய நபர்களாக அல்லாஹ் ஆக்கி நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.